அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. உள்ளங்களுக்கு நேர்வழி காட்டுபவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீதும் என் மீதும் நம் சமூக மக்கள் அனைவர் மீதும் எல்லா மக்களுக்கும் நேர்வழி கிடைக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 28வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் உம்மால் நேர்வழி காட்டிவிட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா. மாறாக அல்லாஹ் அவன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறான். மேலும் நேர்வழியில் செல்ல தகுதியானவர்கள் பொருத்தமானவர்கள் யார் என்பதையும் அல்லாஹுவே தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறான். என்கிட்ட அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கிறது. அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அப்போது இந்த வசனம் எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கி எழுப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தகப்பனார் அபு தாலிபனுடைய மரணப்பிடியில் இருக்கும் பொழுது நபி அவர்கள் அவருக்கு இஸ்லாம் கிடைத்துவிட வேண்டும், இஸ்லாத்தை ஏற்க செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அல்லாஹ் அதை நாடவில்லை. அதனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த செய்தியை இறை செய்தியாக வஹியாக அனுப்பினான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய ஓரிரை குழுவின் பக்கம் மக்களை அழைப்பது தான் ஒவ்வொரு அழைப்பாளனுடைய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனுடைய தார்மீகமான கடமையாகும், பொறுப்பாகும். மற்றபடி ஒரு மனிதர் நேர்வழி வந்ததற்கு பிறகு, கிடைத்ததற்கு பிறகு அதை நழுவ விடுவார் என்று சொன்னால், அதை தட்டி கழிப்பார் என்று சொன்னால், அதை உதாசீனப்படுத்துவார் என்று சொன்னால், அது அவருக்குத்தான் நஷ்டமே தவிர உண்மையை எடுத்து சொன்னவருக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இது மாதிரியான மதம் மாறிய சம்பவங்கள் நிறைய சில நடந்திருக்கு. அதில் சில ஆதாரபூர்வமானவைகளும் இருக்கிறது, சில வரலாற்று சீரத்து நூல்கள்லையும் இடம்பெற்று இருக்கிறது. குறிப்பாக சொல்கிறதா இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை சொல்கிறதா இருந்தால், சஹீல் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெற்று இருக்கிறது. உபைதுல்லா பின், அவருடைய பேர் உபைதுல்லா இப்னு ஜஹஷ். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர். அபிசீனியா நாட்டுக்கு ஹபஷாவுக்கு எத்தியோப்பியா நோக்கி பயணம் செய்தவர்களில் இவரும் ஒரு ஆள். அப்போ அங்கு உள்ள கிறிஸ்தவ கலாச்சாரத்தின் பக்கம் ஆட்கொண்டு கிறிஸ்தவ மதத்துக்கு இவர் மதம் மாறினார். முதல்ல முஸ்லீமாக இருந்தார், முதல்ல காஃபிராக இருந்தார், அப்புறம் இஸ்லாமியராக இருந்தார், அப்புறம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார். இப்படி ஒரு செய்தி சஹீஹுல் புகாரில் இருக்குது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காத்திபுல் வஹியை எழுதுகின்ற இறை செய்திகளை எல்லாம் எழுதி வைக்கக்கூடிய பணியில் இருந்த ஒரு மனிதர். அவருடைய பேர் அப்துல்லா இப்னு சஅத் இப்னு சர்ஹ் என்பவர். இவர் மதம் மாறி மக்கள்கிட்ட குழப்பத்தை விளைவிக்கிறார். எப்படி? அதாவது முகமது நபிக்கு நான் எழுதி கொடுத்தது தான் அவர் படிக்கிறாரு, ஓதுறாரு, மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காரு அப்படின்னு சொல்லி பிதற்றி கொண்டான். இப்படி இந்த மனிதனை இறக்கக்கூடிய நேரத்தில், இறந்ததுக்கு பிறகு மக்கள்லாம் இவரை போய் அடக்கம் பண்ணுறாங்க. புதைகுழியில் புதைக்க வச்சதுக்கு பிறகு வெளியில் வர்றாங்க. அவரை மண் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, மேலே பூமிக்கு மேலே தூக்கி எரிஞ்சிருது. திரும்ப புதைகுழியில் அடக்கம் பண்ணுறாங்க, திரும்ப அவரை மண் வெளியில் தூக்கி கக்கி விட்டுருது. ஆக இப்படியாக அவருடைய இழிநிலை மரணத்தை மக்களையெல்லாம் காணுகின்ற வகையில் அல்லாஹ் தாலா ஒரு தண்டனையும் கொடுத்தான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுவும் சஹீல் புகாரியில் 3617வது செய்தியாக இடம்பெற்று இருக்கிறது. அது மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு சில மதம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது மூலியமாக மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்துங்க, மக்களுக்கு இஸ்லாம் 10ஓட 11 அது பொய்யானது, அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை, ஃபித்னாவை, குழப்பத்தை என்ன செஞ்சாங்க, பரப்பக்கூடிய செயலை இன்றைக்கி எப்படி யூதர்கள் செய்கிறார்களோ இஸ்ரேலில் உள்ளவங்க, அன்றைக்கு அதே மாதிரி யூதர்கள் என்ன செஞ்சாங்க, நபியருடைய காலத்தில் இது போன்ற இழி செயல்களை அவங்க வாழ்நாள் முழுக்க இறைவனுடைய சாபத்துக்கு ஆட்பட்டதுனால அவங்க புத்தி என்ன செய்யாது, மாறாது அப்படிங்கிறத நம்ம நிதர்சனமாக நமக்கு உணர்த்துகின்ற பல செய்திகளில் இதுவும் ஒன்று. அப்போ இது பற்றி அல்லாஹ் தாலாவும் குர்ஆனில் என்ன செய்கிறான்னா சொல்லி காட்டுகின்றான். யூதர்கள் ஒரு சாரார் என்ன செஞ்சால் மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. இது ஆல இம்ரான்கிற அத்தியாயத்தில் 3வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு சாரார் மூமின்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பகலில் ஏற்றுக்கோங்க,
அதனுடைய இறுதியில், அந்த நாளுடைய இறுதியில் அதை மறுத்து விடுங்கள், அவர்கள் இஸ்லாத்தை விட்டு திரும்பி வந்து விடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். இப்படியெல்லாம் திட்டம் போட்டாங்க என்பதை உளவியல் ரீதியாக ஒரு போர் நடத்துகின்ற ஒரு ஈனத்தனமான வேலையை இந்த யூதர்கள் அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம குர்ஆன் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. ஆக அன்பானவர்கள், நாம் இதிலிருந்து கற்றுக்கிட வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹிதாயத்து நேர்வழி கிடைப்பது என்பது அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், நம்முடைய பொறுப்பு கடமை என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறது தான் நம்முடைய கடமை. இறுதி மூச்சு வரை நிலைத்து இருந்தார்கள் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கிறத குர்ஆன் எங்கேயுமே நமக்கு என்ன செய்யலை, சொல்லி காட்டலை. அதனால் நிலச்சிருந்தா, இஸ்லாத்தின் பிரகாரம் நிலச்சிருந்தால் அவங்களுக்கு வெற்றி இருக்கிறது. மதம் மாதிரியே சில சம்பவங்கள் இருக்கிறதுனால இஸ்லாம் பொய், அதனுடைய வளர்ச்சியில் எந்த ஒரு பாதிப்பும் எந்த காலத்திலையும் என்ன செய்யப்படுறதில்லை, ஏற்பட போவதில்லை. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஏன்னா காஃபிர்கள் இறைவனுடைய ஒளியை நேர்வழியாக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கிறான். வல்லாஹு முத்தீமு நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூர்ணப்படுத்தவே அல்லாஹ் விரும்புகிறார். இந்த உலகத்தில் மூல முடுக்கில் பட்டி தொட்டில் எங்கும் என இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு செய்தி சென்று அடையாமல் இந்த உலகத்துக்கு அழிவு நாளும் வராது. அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் தான் உண்மையானது என்பதை, இஸ்லாத்தை பற்றிய ஒரு தீப்பொறி கூட அவருக்கு கிடைக்காம எந்த ஒரு மனிதனும் இறந்து போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் இஸ்லாம் போய் சென்றடையும், அவங்க மனமுரண்டாக அதை நிராகரிப்பாங்க அப்படிங்கிறது தான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருந்தும் கூட, அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இப்படி சில அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் கூட மனம் உடையாமல், மன சோர்வு அடையாமல் தொடர்ச்சியாக அழைப்பு பணியை மக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க, எடுத்து சென்றார்கள். இதுதான் ஒவ்வொரு இறைவன் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளனுடைய அழைப்பாளர்களுக்கு இது ஒரு முன்மாதிரியான ஒரு செய்தி என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இறுதியாக ரசூலுல்லாஹ் அதிகமாக அல்லாஹ்விட்ட செஞ்ச பிரார்த்தனை, யா முக்கல்லிபல் குலூப் சபித் கல்வி அலா தீனிக்க, அல்ல உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவா, உன்னுடைய மார்க்கத்தில் இறுதி மூச்சு வரை எங்களை நிலைச்சிருக்க செய்யி அப்படின்னு நம்ம கேட்கணும். அது மாதிரி அல்லாஹ்வே குர்ஆனில் ஒரு துவாவை சொல்லித்தர்றான். சூரத் ஆல இம்ரானில் 8வது வசனம், ரப்பனா லா துஸி குலூபனா பாத இத ஹதைத்தனா வஹப் லனா, அல்லாஹ்வே எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பிறகு அந்த நேர்வழியிலிருந்து எங்களை நீ சருகை செய்து விடாதே, நீ மிகப்பெரிய கொடையாளனாக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு துவாக்கள்லாம் என்ன செய்ய சொல்லித்தராங்கிறத பார்க்குறோம். அதனால் ஹிதாயத் என்பது அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவன் நாடியவர்களை அவனுடைய நேர்வழியில் இறுதி மூச்சு வரைக்கும் நிலைத்திருக்க செய்வான். யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதுலேருந்து பின்வாங்கி புறமுதி காட்டி மதம் மாறி போகிறதுனால இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு மார்க்கத்தை விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னால், அதனால் மனித குலத்திற்கோ சமூகத்திற்கோ எந்த ஒரு இழுக்கும் கிடையாது, எந்த ஒரு தோய்வும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. உண்மையிலேயே அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்பதை நம்ம குர்ஆன் செய்திகள்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம் அனைவரையும் இறுதி மூச்சு வரைக்கும் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டோமோ, எந்த கொள்கையில் அல்லாஹ் நம்மளை பயணிக்க வைத்திருக்கிறானோ, எந்த கொள்கையிலேயே குடும்பத்தில் பிறக்க வைத்தானோ, அந்த குடும்பத்திலேயே இறுதி மூச்சு வரை மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.